கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாம் இப்போது யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். அதிகாலமே எழுந்திருந்தது யார்? யோசுவா. இஸ்ரவேலர்கள் சித்தீமிலிருந்து புறப்பட்டு எங்கே ராத்தங்கினார்கள்? யோர்தான். இஸ்ரவேலர் எத்தனை நாள் யோர்தானின் கரையில் இருந்தார்கள்? 3 நாள். யோர்தானில் 3 நாள் சென்ற பின்பு ஜனங்களோடு பேசி செய்ய வேண்டியவற்றை கட்டளையிட்டவர்கள் யார்? அதிபதிகள். அதிபதிகள் எங்கு போய் ஜனங்களோடு பேசி செய்ய வேண்டியவற்றை கட்டளையிட்டார்கள்? பாளையம் எங்கும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள் யார்? லேவியராகிய ஆசாரியர்கள். உடன்படிக்கை பெட்டி யாருடையது? தேவனாகிய கர்த்தருடையது. எவைகளை கண்டவுடன் இஸ்ரவேலர் பிரயாணப்பட வேண்டும்? உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற ஆசாரியரையும். உடன்படிக்கை பெட்டி மற்றும் ஆசாரியருக்கு பின் செல்ல வேண்டியவர்கள் யார்? ஜனங்கள். உடன்படிக்கை பெட்டியின் எப்புறத்தில் செல்வதற்கு யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிட்டான்? பின்னாலே. உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும்? 2000 முழ தூரம். எதன் சமீபமாய் வர வேண்டாம் என்று அதிபதிகள் ஜனங்களிடம் கட்டளையிட்டார்கள்? உடன்படிக்கை பெட்டியின் சமீபமாய். ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு சமீபமாய் ஏன் வரக்கூடாது? நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. இதற்கு முன்னே ஜனங்கள் ஒருபோதும் எந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று அதிபதிகள் சொன்னார்கள்? யோர்தான் வழியாய். முன்னே யோர்தான் வழியாய் நடந்து போகாதவர்கள் யார்? இஸ்ரவேலர். யோசுவா ஜனங்களிடம் அவர்களை என்ன செய்து கொள்ள கட்டளையிட்டார்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள. கர்த்தர் ஜனங்கள் நடுவே என்ன செய்வார் என்று யோசுவா கூறினார்?
அற்புதங்களை. கர்த்தர் ஜனங்கள் நடுவே எப்போது அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா கூறினார்? நாளைக்கு. உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்தவர்கள் யார்? ஆசாரியர்கள். உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? யோசுவாவிடம். சோதனை கேள்வி 1. ஜனங்கள் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தானை கடந்து போகும் முன்னே எங்கே ராத்தங்கினார்கள்? ஏ யோர்தான், பி எகிப்து, சி எரிகோ, டி ஓரேப் மலை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார்? இஸ்ரவேலர்கள். கர்த்தர் மோசேயோட இருந்தது போல யோசுவாவுடன் இருக்கிறதை யார் அறிய வேண்டும்? இஸ்ரவேலர் எல்லாரும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எங்கே நிற்கும்படி கூறப்பட்டது? யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில். நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் டேஷ் கேளுங்கள் என்று யோசுவா ஜனங்களிடம் கூறினான். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை. தங்கள் நடுவே யார் இருக்கிறதை இஸ்ரவேலர் அறிய வேண்டும்? ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் யாரை தங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை இஸ்ரவேலர் அறிய வேண்டும்? கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். உடன்படிக்கை பெட்டி யாருக்கு முன்னே போனது? இஸ்ரவேலர்களுக்கு முன்னே. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களுக்கு முன்னே டேஷ் போகிறது. யோர்தானிலே. எதற்கு ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது? சர்வ பூமிக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேரை பிரித்தெடுக்க யோசுவா கூறினார்? 1. இஸ்ரவேல் கோத்திரத்தில் மொத்தம் எத்தனை பேரை பிரித்தெடுக்க யோசுவா கூறினார்? 12 பேரை. யோர்தானின் தண்ணீர் என்ன ஆகும் என்று யோசுவா கூறினார்? ஒரு குவியலாக நிற்கும். எப்போது மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும்? ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில்.
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக எங்கிருந்து புறப்பட்டார்கள்? தங்கள் கூடாரங்களிலிருந்து. உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தவர்கள் யார்? ஆசாரியர்கள். அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவது எது? யோர்தான். யாருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே யோர்தானின் தண்ணீர் குவியலாக நின்றது? ஆசாரியர்களின் கால்கள். எதை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரில் பட்டவுடன் தண்ணீர் குவியலாக நின்றது? உடன்படிக்கை பெட்டியை. யோர்தானின் தண்ணீர் எதுவரைக்கும் குவியலாக நின்றது? ஆதாம் ஊர் வரைக்கும். ஆதாம் ஊர் எதற்கு அடுத்ததாக இருந்தது? சார்தானுக்கு. சோதனை கேள்வி 2. எத்தனை நாட்களுக்கு பிறகு அதிகாரிகள் பாளையத்தின் நடுவே சென்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டார்கள்? ஏ 2 நாட்கள், பி 3 நாட்கள், சி 7 நாட்கள், டி 10 நாட்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எந்த கடலுக்கு வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடியது? உப்பு கடல். உப்பு கடலின் வேறு பெயர் என்ன? சமனான வெளியின் கடல். உப்பு கடலுக்கு ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் பிரிந்து ஓடிய பொழுது ஜனங்கள் எதற்கு எதிரே கடந்து போனார்கள்? எரிகோவுக்கு எதிரே. சகல ஜனங்களும் யோர்தானை கடக்க மட்டும் ஆசாரியர்கள் எங்கே நின்றார்கள்? யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில். இஸ்ரவேலர் உலர்ந்த தரை வழியாய் எதை கடந்து போனார்கள்? யோர்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் எது வழியாய் யோர்தானை கடந்து போனார்கள்? தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன். கர்த்தர் அப்படியே நமக்கும் செய்வாராக. ஆமேன்.